பிள்ளையானின் உதவியாளராக இருக்கக்கூடிய ஞானம் தொடர்பிலும் அவர் குறிப்பிட்ட பல விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது பிள்ளையானின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் நாங்கள் இந்த இடத்தில் உரையாட முடியாது. ஆனால் அது தொடர்பிலும் அசாத் மௌலானா கூறுகிறார். கிட்டத்தட்ட பிள்ளையானினுடைய பல சொத்துக்கள் அசாத் மௌலானாவின் பேரிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. அவை தொடர்பில் அவர் எதனையும் கூறவில்லை. அசாத் மௌலானா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எவற்றை கூறினார், எதனை கூறினார் என்பதை நீங்கள் கேட்கலாம். அதனை இப்போது நீங்கள் பாருங்கள். ஆனா எனக்கு இந்த ஃபேமிலியை பாதுகாப்படுத்துறோட அவங்க முதலாவது ஆப்ஷன் எனக்கு இந்த ஃபேமிலியை நான் நிக்கிற சுவிஷி குணம் தருவாங்கன்னா பெஸ்ட் ஆയിരിക്കും. என் பெஸ்ட் முதலாவது பியூரிட்டி ஃபேமிலி சுவிஷ் எடுத்துறோம் மட்டும் தந்தாங்கடா. நான் யூனிடையும் சொன்னேன். எப்படி சொன்னேன்டா, என் ஃபேமிலி வந்தா நான் ஸ்ரீலங்காவுக்கு என்னை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் சொன்ன அன்னைக்கு நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து உடனே சாட்சி சொல்லுவேன். எங்க மீட் பண்ண இடத்தை காட்டுவேன். எங்க மீட் பண்ண சில எத்தனை நானே ஸ்டேட் கிட்ஸ் மாறதுக்கு ரெடி. நான் குடும்பத்தை தயவு செய்து சுவிஷ் எடுத்தாங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடி. நான் ப்ரூஃப் வாங்க நான் சொல்லத்தான். இப்ப பிள்ளையான் வந்துகிட்டு இப்ப நிக்கார் வந்துகிட்டு பிள்ளையான் வந்துகிட்டு ஞானத்தோட நிறைய மெசேஜ் அனுப்பி கொண்டு ஒன்றும் கதைக்க தேவையில்லை, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இதுல வந்துட்டு ஒரு இஷ்யூ நடக்கல. என்ன நடந்ததுன்னு சொன்னா எப்படி பிள்ளையானுக்கு இன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா, இந்த ஜோசப் பராசியா கொலை வழக்குல வந்துகிட்டு ஆமி சம்பந்தப்பட்டதுக்கான ப்ரூஃப் வந்துகிட்டு ஒரு ஆமிக்காரர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் பேர் வந்துட்டு கலீல் எம்ஐ கலீல். அவர் மிலிட்டரி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டா பிள்ளையான் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 6 மாதத்துக்கு அரெஸ்ட் பண்ணவரு அரெஸ்ட் பண்ணது போறதான் இந்த ஜோசப் பராசியா கொலையில ஆமிக்கு தொடர்புன்னு சொல்லி கேஸ் மாறுச்சு. லாஸ்ட் மினிட்ல கடைசா தான் பிள்ளையானுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா சிஐடிக்கு அவரை பத்தி தகவல் கொடுத்தாருன்றது தகவல் தெரிஞ்ச ஒரு ஆள் நான் மட்டும்தான். நம்ம 2 என்னன்னு சொன்னால் அந்த டைம்ல சிஐடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணினார். பிள்ளையான பிரசாந்தன் என்ன ஏன் என்னைக்கு ஒரு என்கொயரி பண்ணல டவுட் வந்து அவங்களுக்கு. என்னடா சிஐடி கொஞ்சம் லிங்க்ல இருந்து வந்துட்டேன். நான் சொல்லல இந்த தகவல் உண்மை நான் சொல்லல. நான் லிங்க்ல இருந்தேன் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு அப்புறம் பிள்ளையானுக்கு டவுட் வந்து சொன்னால் எல்லாத்தையும் விட அப்ப இது அப்ப நான் என்ன காப்பாற்றுக்க சிஐடி நான் ஆர்மி சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்தா அது கூட கேஸ் இஷ்டமானு சொல்லி நம்ம 2 என்ன நடந்துச்சுன்னா இந்த இவங்க கரீம் பெர்னாண்டோவும் எம்பி கரீம் பெர்னாண்டோவும் அடுத்து வந்துட்டு நளின் பண்டாரண்டையும் அடுத்து வந்துட்டு இந்த காமினி ஸ்ரீல் காமினி ஒரு ஃபாதர் வந்துகிட்டு இந்த மாதிரி சுரேஷாய சம்பந்தப்பட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இந்த ஈஸ்டர் கொடுக்கல அவர் வந்துகிட்டு அது எப்ப செஞ்சாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் 2000 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் தான் சொன்னாங்க. அதுக்கு போறதா சுரேஷால ஒப்புக்கிட்டார். இது எப்படி அவங்களுக்கு தெரிய வந்தேன்னு சொல்லி இவங்க என்னது அப்ப இவங்க டவுட் பண்ணாங்க அப்படின்னா அந்த தகவலை நான் அவங்களுக்கு கொடுத்திப்பேன்னு சொல்லி யாருக்கு சிறில் காமினிக்கும் பெர்னாண்டோவுக்கும் நான் கொடுத்திருக்கேன் அவங்க டவுட் பண்ணாங்க. அதாவது அவங்க என்ன சந்தேகப்பட்டு என்ன அப்ப எனக்கு மட்டக்களப்பு கிடைச்சு சொல்ல போறாங்கன்னு சொல்லி எக்ஸிடென்ட் பட்டி இல்லாட்டி அது போற நான் நாட்டு வெளியாற முடிவு எடுத்துறாங்க.